जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? உத்திரம் கன்னியாராசி, சித்திரை கன்னியாராசி, ஹஸ்தம் கன்னியாராசி எப்படி இருக்கு? இந்த வாரம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையும். நிறைய, அதாவது முன்னாடி மாதிரி இப்ப இருக்க முடியாது, விதி வெளியது அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை விஷயம் அப்படின்னு எடுத்தோன்னே என்ன வேலை நம்ம போலாமா, இந்த வேலை, அதாவது சில நேரத்தில் இந்த முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு சில கஷ்டங்கள் வருது இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். நம்ம என்ன முடிவு எடுக்கிறது, முடிவு எடுக்க முடியுமா, எடுத்த முடிவு சரியா இருக்கா இல்லையா, இப்படிங்கிற சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானித்து முடிவெடுங்க. ஒரு வெளியூர் போறதா இருந்தாலும் வெளிநாடு போறதா இருந்தாலும் யோசிச்சு சில விஷயங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்க எது செஞ்சாலுமே அது ஓரளவுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டகச்சனி தான் நடக்கிறது. ஓரளவுக்கு இந்த குருஸ்தானம்லாம் வாழ்க்கையில ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் காட்டுறது. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்வு அதிகம் தேவை அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவரையில் நடந்த சில விஷயங்கள், அதாவது பொய்க்கணக்கோ அல்லது ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் ஒரு தவறு நடந்திருந்தாலோ அதெல்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதாவது நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யற தப்பு யாருக்கும் நம்ம தெரியாது, நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். பூனை கூட பால் குடிக்கும் போது நம்மளை யாரு அதை பால் குடிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு, அது தெரியுமா நம்ம திருட்டுத்தனமா பால் குடிக்கிறோம் அப்படின்னு. ஆனா சுத்தி இருக்கிறோம் அதை பாக்குறவங்களுக்கு தான் அது தெரியும், அது திருட்டுத்தனமா குடிக்குது அப்படிங்க. அதனால சில பேர் இலைமறைவா காய்மறைவா சில பேர் அப்படியே சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா கன்னியாராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயத்துல நீங்க கவனமா தான் இருக்கணும். அதாவது சில புதிய பொறுப்புகள் வரக்கூடும், சொத்து விஷயத்துலலாம் சிறு பிரச்சனைகள் வரக்கூடும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜபிளாக கொஞ்சம் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. பண பிரச்சனைகள் நிறைய இருக்க தான் இருக்கும். அதாவது இன்னைக்கு 30,000 50,000 சம்பாதிச்சா கூட இன்னைக்கு 40,000 இந்த மாசத்துல நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொன்னா 70,000 ரூபா நீங்க உங்களுக்கு கையை விட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலை இருக்கு. அகலக்கால் வைக்காத. எதிரியும் செலவு பண்றியா பார்த்து செலவு பண்ணு. எந்த ஒரு விஷயத்துல ஐயோ நம்ம இந்த செலவு பண்ணணுமே, அந்த செலவு அப்படியா இப்படியா, எது முதல்ல செய்யணுமோ அதை யோசிச்சு செய், நிதானிச்சு செய். ஒண்ணு. பெரிய பெரிய பிரயாணங்களை எல்லாம் பார்த்து தள்ளி போடு. என்ன செய்யலாம் எப்ப செய்யலாம்னு பார்த்து தள்ளி போடு, பார்த்து நிதானிச்சு செய்யுங்க.
பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம். பெண்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பெண்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய புத்திசாலித்தனமான பெண்கள்லாம் இருக்கீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஓரளவுக்கு கொண்டு போயிடுவீங்க. இருந்தாலும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கிறார்கள். முதுகில் குத்துபவர்கள் அதிகம் உங்கள் பக்கத்திலேயே இருக்காங்க. யாருக்கு? பெண்களுக்கு. உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உன் கூடயே இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி என்னன்றது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொண்டு போ. ஒன்று. ரெண்டாவது, கன்னிராசி பொறுத்தளவுக்கு வேலையெல்லாம் நல்ல ஓரளவுக்கு இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சில சக்ஸஸாக வரும். விவாகரத்தாக இருக்கட்டும், கல்யாண புதிய விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்கு எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாதீங்க. கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. யாருக்கும் ஷூரிட்டி சைன் போடுறது இதெல்லாம் வேண்டாம். என்ன செய்யணும், உங்ககிட்ட பணம் வாங்குறது கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் அதாவது ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் போட்டு இருக்கிறவங்க 3 டேப்லெட் போட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 டேப்லெட் 12 டேப்லெட் போட வேண்டிய சூழ்நிலையா ஆயிடுது. ஸோ உடல் நிலை, சர்க்கரை அளவு, மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. கூடியமான வரைக்கும் யாருடைய சாபத்தையும் வாங்கி கொள்ள வேண்டாம். உங்ககிட்ட ஏதோ செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. உன் வேலையை நீ தான் செஞ்சாகணும். வேற உன் வேலையை இன்னொருத்தர் வந்து செய்வாங்கலாம் எதிர்பார்க்காது. அப்படியே அவங்க வந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மொனன்னு பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? அந்த மாதிரி பேசிகிட்டே தான் உனக்கு செய்வாங்களே தவிர உனக்கான விஷயத்த செய்ய மாட்டாங்க. நீ நம்பின வரைக்கும் போதும், கொடுத்த வரைக்கும் போதும், செஞ்ச வரைக்கும் போதும். அவங்களா இனிமேல் உணர்ந்து சில விஷயங்கள்லாம் எப்படிங்கிறத உனக்கு இனிமேலாவது உனக்கான வாழ்க்கையை நீ கொஞ்சமாவது வாழறதுக்கான விஷயத்தை பாரு. நிறைய செய்கிற, எல்லாம் பண்ணுற, அதற்கான ரெகக்னைசேஷன் உனக்கு வேலையிலையோ மற்ற விஷயத்தில் கிடச்சிதா? ஓகே. இல்லையா? என்ன செய்யணுங்கிறத பார்த்து பண்ணு. கூடியமான வரையில் உன்னுடைய வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு நிறைய பண்ணு. டைம் கிடைக்கும்போது பழைய சிவாலயம் பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு வா. சுவாமிக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணு. சக்ஸஸ் பண்ணுங்க வாழ்க்கையில். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொது ராசி பலன்கள். வார ராசி பலன்கள்லேயே பொது ராசி பலன்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பொது ராசி பலன்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது அப்படியே 100% பழிக்கும். சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கு, நீங்கள் சொன்னது சரியாக இருக்கு. எத்தனையோ பேர் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ இந்த காணொலி பார்க்குறவங்க எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் உங்களுடைய பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா எல்லாருடைய ஒரு பாராட்டுதலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே சுவாமி உங்களுடைய ஒரு சில காணொலிகள் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருந்தது, கண்ணு கலங்கி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இது பொதுவான ராசி பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஜாதகத்தை பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் அல்ல, நீங்க ஜாதகம் மட்டும் நீங்க பார்க்கணுங்கிறது கிடையாது. ஜாதகம் பார்க்கலாம், எண் கணிதம் பார்க்கலாம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை பார்க்கலாம். உங்களுக்கான ராசி கற்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக திருமண பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், பெயர் ராசி பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், ஜாதகம் எழுதி தரப்படுகிறது. இவ்வளவு செய்கிறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, கேரளா அஷ்டமங்கல பிரசன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நான் பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா தற்கால பிரசன்னம். ஒரு கேள்வி ஒரு பதில் தற்கால பிரசன்னம் அதுன்னு பேரு. ரெண்டாவது தீப தாம்பூல பிரசன்னம், வீட்டுல வந்து பார்க்கிறது. அது வந்து வீடியோலயோ மற்ற இதுலயோ பார்க்க முடியாது. வீட்டுல வந்து பார்க்கிறது தீப தாம்பூல பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தாம்பூல பிரசனம். அது நீங்க நேரில் பார்த்தால் இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுவும் வீட்டில் தான். தேவ பிரசன்னம்ங்கிறது கோவிலுக்காக பார்க்கக்கூடியது. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அதாவது தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் ஆகர்ஷணம், காசு கொட்டுன்னு கொட்டும் சில ஆலயங்கள்ல. அதே போல தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண, ஜனம்னு மக்கள் நிறைய கூட்டம் கூடுவது. அதுக்கெல்லாம் இந்த ஆகர்ஷண சக்தி. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதெல்லாமும் நான் பார்த்துட்டு இருக்கேன், வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா வீடியோல இருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.